எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசப் போற ஒரு டாபிக் வந்து, கிட்டத்தட்ட எல்லோருமே இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். லைஃப்ல நெறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நெறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உடல்நிலையில பாதிப்பு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பரிகாரம்னு கூடிய ஒரு விஷயத்த வந்து கையில எடுப்போம். ஏன்னா நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தேடும்போது, இந்த பரிகாரம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுப்போம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, இருக்கிறதிலேயே சிறந்த பரிகாரம் எது? இருக்கிறதிலேயே சிறந்த பரிகாரம் எது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம வந்து பேசப் போறோம். அழைக்கிறான் மாதவன். பொதுவாவே வந்து நெறைய பிரச்சனைகள் இப்ப நம்ம ஃபேஸ் பண்றதுனால, இந்த தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நம்ம பரிகாரத்தை நோக்கி நம்ம போறோம். அப்போ பரிகாரம்னா தீர்வு. அதுக்கு நான் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நான் முன்னாடி சொன்ன மாரி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். உடல்நிலையில ஒரு குறைவு இருக்கலாம். இ இல்ல வந்து பணம் கஷ்டமா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். எங்க அப்பா ஆஸ்ட்ராலஜரா இருக்கிறாரு. அப்போ ஆஸ்ட்ராலஜரா அவர் நெறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து குடுக்கும்போது நான் கூட உட்கார்ந்துருக்கேன். அவங்க வரும்போதே வந்த உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எடுத்து, அவங்களுக்கு என்னென்ன மாரியான கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்றது எல்லாத்தையும் நான் போட்டு குடுப்பேன். போட்டு குடுக்கும்போது பக்கத்திலே தான் உட்கார்ந்திருப்பேன். பக்கத்தில உட்கார்ந்திருக்கும்போது எங்க அப்பா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாருமே வந்து, "ஆமா, இந்த டைம்ல இப்படிதான் இருந்தது. ஆமா, இந்த பிரச்சனை தான் இருந்தது." இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஆமா, ஆமான்னு சொல்றத நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு நெறைய கேள்விகள் எழுந்தது என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து முன்னாடியே இப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் எதுக்கு இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் பெருசா இருந்தது. அப்போ அ ஏதோ ஒரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது, ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இல்ல 2, 3 கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும்போது, அதுக்கு சில பரிகாரம் எங்க அப்பா சொல்லி அனுப்புவாரு. என்ன மாரின்னா, இந்த கோவிலுக்கு போங்க. அங்க போய் இந்த விளக்கு போடுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த கிரகத்தோட கர்மா இருக்குது. இந்த கர்மா இருக்கிறதுனால, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, சூரியனுக்கு வந்து தந்தைக்கு தந்தைய நல்லா பார்த்துங்க. சூரியன் வழிபாடு அதிகமா வச்சுக்கங்க. இந்த மாரி எந்தெந்த விஷயங்கள்லாம் குறைபாடு இருக்கோ, அந்த கிரகத்திற்கு உண்டான காரகத்துவம் என்ன? இப்ப தந்தை அப்படின்றது சூரியன். அப்ப அந்த சூரியன் பாதிக்கப்படும்போது, தந்தை பாதிக்கப்படுறாரு. அப்ப தந்தைய நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரியான விஷயங்களா தான் வந்து இருக்கு. அப்போ இந்த ஜென்மத்தில நான் பிறப்பெடுத்து வந்ததற்கான காரணம், போன ஜென்மத்தில என் தந்தைய நான் பார்த்துக்காதனால, இந்த ஜென்மத்தில என் தந்தைய பார்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் வந்திருக்கேன். அதனால சூரியனோட பாதிப்பு காட்டுது. அப்போ இந்த சூரியன் பாதிப்பு காட்டும்போது, தந்தை மட்டும் கெடாம, சூரியனால் வரக்கூடிய காரகத்துவம் எல்லாமே கெட்டு போகுது. அப்போ தலைமை சூரியன் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலோபதி மெடிசின்ஸ் சூரியன் தான். அ அரசியல்ல ஒரு உயர்ந்த இடத்த அடையணும் அப்டின்னா சூரியன் தான். அப்போ ஒரு உத்தியோகத்தில இருக்கீங்க. அந்த உத்தியோகத்திலயுமே எனக்கு பெரிய ஒரு மேல் பொறுப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேல் பொறுப்புல இருக்கக்கூடியவங்கனால பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாரி எந்த ப்ராப்ளம் சொன்னாலும் அது சூரியன் தான். அப்போ இந்த சூரியனால் நெறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது, அந்த சூரியனோட காரகத்துவம் என்னவோ, அந்த காரகத்துவத்துக்கு சில விஷயங்கள் நம்ம பரிகாரமா பண்றோம். கோவில் போய் பண்றதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் வந்து போய் விளக்கு போடுறதா இருக்கட்டும், இல்ல அப்பப்ப நவகிரகங்கள் போயிட்டு வர்றதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். நான் என்ன இதுல ரொம்ப அதிகமா ஃபீல் பண்றேன்னா, குரு பாதிச்சிருந்தா, நீங்க வந்து வஸ்திர தானம் குடுங்க. குருவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி குடுங்க. குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்றத பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறோட விளைவாக தான் இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, நான் முன்னாடி செஞ்ச ஒரு வினை காரணமா இருக்குல்ல. அப்ப அத நான் சரி செய்யணும்னா, இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போகணும். இப்ப நான் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றது, கொடுத்தால் எல்லாம் மாறும் அப்படின்றத நான் பரிகாரமாவே சொல்றேன். பரிகாரம்னா என்ன? கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போங்க. அப்போ ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்க்கும்போது சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் தந்தைக்கு செய்றேன். சூரியனோட பொறுப்புல எது எதெல்லாம் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் நான் பண்றேன் அப்படின்றத தாண்டி, அன்பா, அரவணைப்பா, எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப கைண்டா, இப்படி 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு தர்மத்தின் வழியை கடைபிடிச்சீங்கன்னா, நான் தந்தைக்கு மட்டும் தான் செய்வேன், சித்தப்பாவுக்கு மட்டும் தான் செய்வேன், அம்மாவுக்கு மட்டும் தான் செய்வேன், தங்கச்சிக்கு மட்டும் தான் செய்வேன்றது இல்லாம, எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய நிலை வரும்போது, இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போகும்போது, அதுதான் இருக்கிறதிலே ஒரு உயர்ந்த பரிகாரமாக நான் பார்க்குறேன். இப்போ வஸ்திர தானம் குடுங்க அப்டின்னா, கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஆ மாட்டுக்கு அகத்திக்கீரை குடுங்க அப்டின்னாலும், அது கொடுக்கக்கூடிய தன்மை தான். அப்ப டெய்லியும் நீங்க வந்து மாட்டுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், அ மற்ற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், மத்த எல்லாரையுமே வந்து அன்பா, கருணையோட பார்க்கிறதா இருக்கட்டும், இப்டி பண்ண பண்ண அந்த கிரகம் என்ன பண்ணுது அப்டின்னா, அதோட தன்மையை அப்படியே மாற்றி அமைக்குது. அப்ப அதுவரைக்கும் அவங்க என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ, அந்த பிரச்சனைகள்லருந்து ஈஸியா விடுபட முடியுது.
அப்ப இத தான் வந்து வள்ளல் பெருமானும் சொல்லியிருந்தார் போல, "இருக்கறதுலயே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு தான். நீங்க அன்பா இருக்க இருக்க உங்களுக்கு எல்லாமே மாறிடும். எல்லாமே கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அன்பா இருக்க இருக்க நீங்க எது எதெல்லாம் நீங்க தவறு செய்தீங்களோ, அந்த தவறு எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க. சரி செய்றீங்க. அப்ப அந்த சரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கணும், என்னென்னலாம் தடையா இருக்கோ, அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி விடுது. அப்ப கோவிலுக்கு போய் நான் வந்து விளக்கு போடுறது போடலாமா? குற்றமா? அப்டின்னா, தாராளமா போடுங்க. ஆனா இருக்கிறதிலே சிறந்த பரிகாரமாக நான் பார்க்கக்கூடியது, அ மற்றவர்களுக்கு அன்போடு இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது. எடுக்கக்கூடிய தன்மையில மட்டும் இல்லாம, கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போமே, சின்ன வயசுல இருந்து உங்கள எவ்வளோ வளர்த்தெடுத்து, எவ்வளோ நாள் தூங்காம, எவ்வளோ விஷயங்கள உங்களுக்காக அர்ப்பணிச்சு, சில விஷயங்கள வந்து உங்களோட தாய் தந்தையர்கள் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்கள கடைசி காலத்துல நீங்க பார்க்காமல் போனால், அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்க்கிற மாரியான ஒரு நிலைய நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா, இது என்ன பண்ணும் அப்டின்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த காட்டும் சம்டைம்ஸு. இல்லன்னா, உங்களோட அந்த முதுமை வரும்போது, உங்களையும் இதே மாரியான ஒரு நிலையில கொண்டு போய் வைக்கும். உங்களையும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. உங்களோட பசங்களும் உங்கள பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப நீங்களும் முதுமைய அதே மாரியே ஃபேஸ் பண்ணுவீங்க. இது 1. அப்படி இல்லையா, அதுக்கான ஒரு பக்குவ நிலை வரும்போது, அந்த முதுமைய நீங்க வேற ஏதாவது ஒரு டைம்ல, வேற ஏதாவது சில ஜென்மங்கள்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப என்னன்னா, இந்த இயற்கை ஏதோ ஒரு தவறு செய்யும்போது, அந்த தவறுக்கு எதிர்வினையாக, அந்த செயலுக்கு எதிர்வினையாக, திரும்பவும் நீங்க அத ஃபேஸ் பண்ற மாரி ஒரு விஷயத்த வைக்குது. அடிச்சீங்கன்னா திரும்ப அடி விழும். நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ, ரிட்டர்ன்ஸ்ல அங்கருந்து வருது. அப்போ நீங்க இதுக்கப்புறம் கோவில் போய் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பரிகாரம்லாம் செய்றீங்களோ, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா, இருக்கிறதிலே உயர்ந்த பரிகாரமானது, மற்றவர்கள் மீது நீங்க காட்டக்கூடிய அன்பு, தர்மத்தின்படி இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஏன்னா, இந்த தர்மம்ன்றதே அந்த அன்பு இருந்தா தான் வரும். இப்ப மத்தவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த அன்பு கிரியேட் ஆனா தானே நான் தர்மத்தையே நான் செய்வேன். அப்ப அந்த அன்புன்றதுக்கு பின்னாடி தான் எல்லா விஷயமும் அடங்கி இருக்குது. இந்த "அன்பே சிவம்" அப்படின்னு சொல்றது சாதாரண வார்த்தை கிடையாது அது. அப்ப நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, இந்த பரிகாரம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லைஃப்ல நீங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ, என்னென்னத்தலாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன கஷ்டங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, அது எல்லாமே டோட்டலா மாறும். எல்லாமே மாறும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். நம்மளோட அழைக்கிறான் மாதவன்ல கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோர்சஸா குடுக்குறோம். ஸோ அது வந்து நெறைய பேர் வந்து இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கான எனக்கு டைம் இல்லாம போச்சு. நான் பார்க்காம போயிட்டேன். இல்லன்னா அந்த கிளாஸ் நான் முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். இப்படின்னக்கூடிய நெறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கார்டிங்ஸாக லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ தான் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இத நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா, லிங்க் வந்து கீழ குடுக்கப்பட்டிருக்குது. கிளிக் பண்ணி நீங்க வந்து அதுல அவைல் பண்ணிக்கலாம். நீங்க அது லைஃப் டைம் ஆக்சஸ் தான். நீங்க எப்ப வேணாலும் அத நீங்க ஃப்ரீயா உங்களோட டைம் எப்ப இருக்கோ, அத நீங்க வச்சு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்சா அந்த கோர்ஸ நீங்க வாங்கி, அந்த வீடியோவ முழுமையாக பாருங்க. லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து மிராக்கிள் அதான் நடந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி நான் ரசமணி பத்தி சொல்லியே ஆகணும் அண்ணா. அது வந்து நான் மே மந்த் என்னோட பர்த்டே டைம்ல நான் வாங்கி போட்டேன் இல்லையா? நீங்க பிளெஸ் பண்ணி எனக்கு தரேன் பர்த்டே டைம்ல கரெக்ட்டா குடுத்தீங்க. வித்தின் 15, 20 டேஸ்க்குள்ளார நான் ஒரு பெரிய வேலைய நான் அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்ததுனால அசால்ட்டா விட்டேன். எனக்கு அத விட பெருசு கிடைச்சிருச்சு. அது எனக்கு எல்லாரும் என்ன திட்டுனாங்க. ரொம்ப 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 திட்டுனாங்க. "நீ எவ்ளோ ஒரு ஒரு அதுவே உனக்கு ஒரு பெரிய லக்கு. வெறும் பிகாம் வச்சுட்டு உனக்கு வந்து கேபிஎம்ஜில வேலை கிடைச்சிருக்கு. அத நீ எவ்ளோ கேஷுவலா எனக்கு ஹீலிங் ஆகணும். எனக்கு ஹீலிங் பீரியட் வேணும்னு சொல்லிட்டு நான் 4 மந்த்ஸ் வந்து வேலைய விட்டுட்டு இருந்தேன். ஆனா, அ நான் நான் யோசிக்கவே இல்ல அடுத்து வேலைக்கு போகணும்னு கூட. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரசமணி பத்தி எனக்கு வந்து அண்ணா சொல்லி, அதுக்கப்புறம் அத நான் தெரிஞ்சு அத போட்டு எனக்கு கிடைக்கும். அத விட பெருசு பிக் கம்பெனில கிடைக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட் ஃபர்ம்ல நான் வொர்க் பண்றேன். அத விட பெட்டர் பொசிஷன்ல. வந்து இத வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல. ஆனா அது நடந்துருச்சு. எல்லாரும் திட்டினத விட இப்போ எல்லாரும் வந்து என்ன "பரவால்லடி சாதிச்சிட்ட" அப்படின்னு. இல்ல நான் சாதிக்கல. என்ன சாதிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னா தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்.